ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திருவண்ணாமலை மாவட்டத்துல நேற்று திமுக தரப்புல இருந்து வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினாங்கல்ல, அந்த கூட்டத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இதுதான் திமுக கூட்டம் நடத்துற லட்சணம். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்திருக்கோம். திமுக கூட்டத்துல மேல நின்று உதயநிதி ஸ்டாலின் எதையோ பேசிட்டு இருப்பாரு. எம்.கே. ஸ்டாலின் பேப்பரை பரட்டி துண்டு சீட்டை மறைச்சு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. கீழே 4 உடன்பிறப்புகள் உட்காந்து சீட்டு விளையாடுறது, டேய் ரம்மி போச்சுரா, டேய் ஜோக்கரை காமிடான்னு சீட்டு விளையாடுறது அப்படிங்கிறது நடக்கும். சைட்ல ஒரு 10 பேர் போயிட்டு வீரனை வாங்கிட்டு வச்சிருந்த வீரனை இடுப்புல இருந்து புடுங்கி உள்ள இறக்குறது அப்படிங்கிறது நடக்கும். இது போக இந்த வரவேற்புக்கு அப்படியே கட்டியிருப்பாங்கல்ல, இருக்கிற காசெல்லாம் நான் இங்க செலவு பண்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருப்பாங்கல்ல. வாழை தார் கட்டியிருப்பாங்க, இளநீ கட்டியிருப்பாங்க, கரும்பு கட்டியிருப்பாங்கல்ல. அத அந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் போட்டி போட்டுட்டு இந்த கையில ஒரு தாரு, இந்த கையில ஒரு தாரு, கழுத்துல ஒரு இளநீ கொள்ளன்னு தூக்கிட்டு போறது அப்படிங்கிறது யூசுவலா திமுக கூட்டம் அப்படின்னா இதுக்குதான் நடக்கும். பட் எனக்கு என்ன, இந்த கூட்டத்துல நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சேன். இந்த கூட்டத்தை திமுக கண்டிப்பா ஆளுங்கட்சியா இருக்காங்க, கொஞ்சம் திட்டம் போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வழக்கமா திமுக கூட்டம்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு இப்ப சொன்னல, இதெல்லாம் இல்லாம நேத்தி நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன் அப்படின்னா தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு கூட்டத்தை ஒரு ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு ஒரு ப்ராப்பரா நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். சோ அதனால அப்படி நடத்துவாங்கன்னு நினைச்சேன். கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய விளம்பரம், அதோடைய பிரச்சாரம்லாம் ரொம்ப பெரிய அளவுல இருந்தது. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சிற்றுண்டிகள், அதாவது இந்த ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டாலின் படம் போட்ட ஒரு பையில வச்சு சேர்ல எல்லாம் அங்கங்க வச்சிருந்தாங்க. நானும் பார்த்தேன். அவ்வளவு சேர், பலாயிரக்கணக்கான சேர்ல அந்த பையில போட்டு உள்ள ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க. நான் கூட பார்த்துட்டு என்னடா அது, இன்னைக்கு கூட்டத்தை நிரப்பி காமிச்சிருவாங்க போல, திமுக அவங்களுடைய மாச காமிச்சிருவாங்க, கெத்தை காமிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆரம்பத்துல கூட்டம் ஸ்டார்ட் ஆன ஆரம்பத்துல கொஞ்சம் கூட்டம் அப்படிங்கிறது இருந்தது. பின்னாடி இருக்கவங்க எல்லாம், பின்னாடி யாரெல்லாம் தனித்தனியா உட்காந்துருக்காங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு முன்னாடி மட்டும் கொஞ்சம் கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. அதுவே நல்ல கூட்டமா தான் தெரிஞ்சது. பரவாயில்ல, அப்புறம் இது கூட இல்லைன்னா இப்படி ஒரு ஆளுங்கட்சி இந்த கூட்டத்தை கூட கூட்டி காமிக்கலன்னா இப்படி சரி கூட்டியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் திங்கிறதுக்கு வாங்கின 200 ரூபாய்க்கு உட்கார்றதை தாண்டி ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், இல்ல வேற ஏதாவது சைட்ல கிடைக்கும், இல்ல சீக்கிரம் இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாழைத்தார பிக்க முடியாது, எவனாவது பார்த்தானா பிரச்சனையா போயிடும். இங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு வாழைத்தார பிச்சுட்டு போலான்னு எல்லா கூட்டமும் காத்துட்டு இருந்ததாட்டுக்கு இவங்க ஒவ்வொரு நபர்களா அந்த கதை இந்த கதைன்னு பேச ஆரம்பிக்க நாற்காலிகள் ஒன்னொன்னா காலி ஆயிட்டே இருந்தது. இங்க ஒரு நாற்காலி காலி ஆகுது அப்படின்னா வெளியில கட்டப்பட்டிருந்த வாழைத்தாறு ஒண்ணு காலி ஆகுது. இங்க எது எழுந்து போறவங்க இங்க பேசிட்டு இருக்கீங்களா, நல்லது, இதான் எனக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு அவங்க ஒரு வாழைத்தாரையோ இல்ல 2 வாழைத்தாரையோ இல்ல முடிஞ்சா 3 வாழைத்தாரையோ பிச்சை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறது அப்படிங்கறத செஞ்சுட்டாங்க. திமுக நேற்று செய்யற இல்ல கூட்டத்துல எல்லா கூட்டத்திலையும் செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் அவர்களை கடைசியா பேச வைக்கிறாங்க. இவங்க ஆரம்பத்திலே எம்.கே. ஸ்டாலினை பேச வச்சாங்க அப்படின்னா ஏதாவது கூட்டம் இருக்கும், அவர் பேசுற வீடியோ காமிச்சு இங்க பாருங்க கூட்டம் இவ்வளவு உட்கார்ந்து இருக்குன்னு கேமரா நீங்க பேன் பண்ணி காமிச்சிடலாம். ஆனா நீங்க எம்.கே. ஸ்டாலினை கடைசியா பேச வைக்கிறதுனால அதுக்குள்ள வந்த கூட்டம்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு வேலை முடிஞ்சு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. சோ மத்த மீடியாக்கள்லாம் எடுத்து எம்.கே. ஸ்டாலின் பேசுறாரு பாருங்க, அப்படியே கேமராவை திருப்புறோம் பாருங்க, எவ்வளவு காலி சேர் கிடக்குங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. திமுக என்ன நினைச்சுக்கிட்டு எம்.கே. ஸ்டாலினை கடைசியா பேச வைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியோட தலைவர் அவர் பேசுற வரைக்கும் மக்கள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது மாதிரி பண்றாங்க. தலைவரோட பேச்சு ஒரு வீச்சு மாதிரி இருந்துச்சு, ஒரு உற்சாகம் ஊட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது மாதிரிதான் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம நிறைய கட்சியோட கூட்டங்கள்ல அப்படிதான் பாக்குறோம். சீமான் அவர்கள்லாம் எத்தனை மணிக்கு லேட் ஆகி பேசினாலும் எவ்வளவு நேரம் கழிச்சு பேசினாலும் அங்க அந்த கூட்டம் அப்படிங்கிறது கரையாத இருக்குல்ல, அதுக்கு காரணம் சீமானுடைய பேச்சு. அத மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு வீச்சு எம்.கே. ஸ்டாலின் இருந்தது அப்படின்னா திமுக அத மாதிரி நினைக்கிறதுல ஒரு லாஜிக் உண்டு. பட் அது இல்ல அப்படிங்கிறப்போ இனிமே வந்த உடனே எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பேச விட்டுட்டா இந்த மாதிரி முதலமைச்சர் பேசுறப்ப இவ்வளவு கூட்டம் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். இந்த யோசனைய திமுக யோசிச்சு பார்க்கணும். வழக்கம் போலங்க இந்த தேர்தல் நேரத்துல கூட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட திமுக பேசுறத திமுக சொல்றத கேட்கறதுக்கு அவங்க நிர்வாகிகள் தயாரா இல்ல, பொறுமையா இல்ல. கூட்டம் கூட்டியா காசு கொடுத்தியா வந்தனா நான் எனக்கு நினைக்கிற நேரத்துல கிளம்பி போயிட்டே இருப்பேன், எனக்கு வேணுங்கிறத செஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நேத்தி போயிட்டாங்க. ஒரு ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு
ஒரு கூட்டத்தை சரியா நடத்த முடியல, தண்ணி அடிக்கிறவனை தடுத்து நிறுத்த முடியல, கூட்டம் நடந்துட்டு இருக்கவே ஏறி குச்சி போறவன்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியல, வாழைத்தார பிக்காதீங்க, காலிச்சார போட்டுட்டு போகாதீங்க, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க நிர்வாகிகள் கிட்ட இந்த திமுகவால சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி இந்த பூத்துல இத மாதிரிதான் நடந்துக்கணும், பூத்துல இத மாதிரிதான் நீங்க மக்கள்கிட்ட பேசணும், இத மாதிரிதான் அவங்களை அணுகணும் அப்படின்னு என்னத்தை சொல்லி புரிய வைப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நேற்று நடந்தது நிர்வாகிகள் கூட்டம், நிர்வாகிகளுக்கு சொல்றதுக்காக தான் கூட்டம். நீங்க இப்படி இருக்கணும், அவ்வளவு எனர்ஜியா இருக்கணும், மக்களை இப்படி சந்திக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் சொல்றதுக்கான கூட்டம் தான். பட் அந்த காலி நாற்காலி முன்னாடி சொல்லியிருக்கீங்க, அந்த காலி நாற்காலிகள் வேணா முடிஞ்சா அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அது போயிட்டு வேணா மக்கள்கிட்ட சொல்லலாம். இதுல சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஓவர் டூவா இருந்துச்சுங்க. எனக்கு பாக்குறதுக்கு சிரிக்கிறதா, வெறியா வருதா, கோவப்படுறதா அப்படின்னு தெரியாத மாதிரி இருந்தது. உதயநிதி பேசுறப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, நோட்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் பேசினாரு. திருவண்ணாமலையில மழை இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கடலை பாக்குறேன், இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து கடலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேசுறாரு. டயலாக் நல்லா தான் இருந்தது, பட் என்ன ரைமிங் நல்லா தான் இருந்துச்சு, பட் டைமிங் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்த ஒரு விஷயம் உதயநிதி சொல்றாரு, இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்த தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் உதயநிதி அவர்களே, இப்ப உங்க அப்பா கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா நீங்க கூட்டம் நடத்த மாட்டீங்களா? உங்க அப்பா எந்த இடத்த கையெழுத்து போடணுமோ அந்த இடத்த நீங்க உங்க அப்பா கையெழுத்த போட்டுட்டு கூட்டம் நடத்த போறீங்க. இதுல என்ன பெருமை பித்துறது, இதுல என்ன புகழ்ந்து பேசுறதுன்னு சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப அவரு எம்.கே. ஸ்டாலின் வந்து கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா இவரு நடத்த மாட்டாரா? தகப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன்ல அப்பா மகன் இருந்தா எப்படி போவோம், அப்படி போவோம். காமெடி பண்றத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. உங்க கூட்டம் அப்படிங்கிற பேர்ல திரும்ப திரும்ப நீங்க பண்ணக்கூடிய காமெடி வந்து எரிச்சல் ஆகுது. சில காமெடி வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும், சில காமெடி வந்து திரும்ப திரும்ப பண்றப்போ வெறியாவும் எரிச்சல் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, சோ அத மாதிரிதான் இவங்களுடைய காமெடி இருக்கு. இவங்களா அந்த ட்ரோலை பாப்பாங்களா மாட்டாங்களா, இவங்க செய்யக்கூடிய விஷயங்களை வச்சு எவ்வளவு மீம்ஸ் போடப்படுது அப்படிங்கறதெல்லாம் பாப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏதோ ஒரு சிம்மாசனம் மாதிரி இப்படி வச்சுட்டு இதெல்லாம் கலாய்க்கப்படும், இது ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கு, ஆர்டிபிஷியலா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திமுக யோசிப்பாங்களா? இல்ல அந்த அமைச்சர்களுக்கு எல்லாம் 70 வயசு 75 வயசு 80 வயசுங்கிறதுனால இப்போ என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாம பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, பட் எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. கோமாளித்தனத்தோட உச்ச மாதிரிதான் இவங்களுடைய கூட்டங்கள் வந்து மொத்தமா நடக்குது. இவங்க எல்லாம் எங்கேயாவது துதி பாடுறதுக்கு விட்டோம் அப்படின்னா, அந்த ஒலிம்பிக் போட்டியில எல்லாம் அந்த துதி பாடுறது அப்படிங்கறத வச்சோம் அப்படின்னா, திமுக அமைச்சர்கள் 35 பேர் இருக்காங்களா, 35 பேருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும். துதி பாடுற போட்டியை மட்டும் தயவு செஞ்சு ஒலிம்பிக்ல வைக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருந்து கண்டிப்பா 35 கோல்டு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அளவுக்கு பாடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் பையன் தான், பட் பையனா இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம ஐஸ் வைக்க முடியும், எந்த அளவுக்கு ஜொல்லு ஊத்த முடியுமோ அப்படி ஊத்துறாங்க மூத்த அமைச்சர்கள். ஏன் அப்படின்னா, உதயநிதி கிட்ட நம்ம கோச்சிக்கிட்டோம், நம்ம மேல ஒரு கோச்சிக்கிட்டாருன்னா நாளைக்கு சீட்டு கிடைக்காம போயிடுமோ, அடுத்தது திமுகவுல அவர் தானே எல்லாருக்கும் தெரியும். சோ அவரு ஏதாவது பண்ணும் அப்படின்னு அவர் பையங்கிறத மறந்துட்டு திமுக கூட்டங்கள்ல இத மாதிரி நடக்கிறது நிறைய பேருக்கு ஜாலியா இருக்கும். எனக்குமே ஜாலியா தான் இருக்கு. நான் வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, 2026 தேர்தல்ல திமுகவை தோக்கடிக்க வேற யாருமே தேவையில்ல, திமுகவே போதும் அப்படின்னு நான் நிறைய முறை திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா அதை அந்த அளவுக்கு நான் நம்புறேன். திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, குழி நோண்டி அவங்களே உள்ள படுத்து, சொந்தக்காரங்கள்லாம் உள்ள கூப்பிட்டு உள்ள படுத்துக்கிட்டு அவங்களே அவங்க மேல மண்ணள்ளி போடுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம், எதை மாதிரியான ஒரு விஷயம். சோ அந்த விஷயத்தை தான் திமுக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் 100% நம்புறேன்.